தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ ஒரு வழியாக நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தது டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனுடைய கவுன்சிலிங்குரிய அப்ளிகேஷன் நமக்கு ஆல்ரெடி ஓப்பன் ஆகிடுச்சு. எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நம்ம காலையில் ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம், செக் பண்ணியிருப்பீங்க. கூடவே நமக்கு ப்ராஸ்பெக்டஸும் டீட்டெயிலாக கொடுத்துட்டாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பேசிக் ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும்தான் நமக்கு ஓப்பனில் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து ரேங்க் லிஸ்ட் வெளியே வந்ததுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். அதாவது கவுன்சிலிங்குரிய சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்றதெல்லாம் ஸ்டார்ட் ஆகும். அதெல்லாம் நம்ம எப்படி செய்யணுன்றதை தனியாக ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணி முடிச்சிருவீங்க. ரிஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நமக்கு இந்த சாய்ஸ் ஃபில்லிங் டைமில் ஃபஸ்ட் எடுத்தோன்னா ரவுண்ட் 1 கவுன்சிலிங் நடக்கும், அப்புறம் ரவுண்ட் 2 நடக்கும், ரவுண்ட் 3, ரவுண்ட் 4 அப்படின்னு சொல்லி நடக்கும். ஸோ இப்போவே நிறைய பேர் கமெண்ட்டில் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த ரவுண்ட் 1 கவுன்சிலிங்கோட ப்ராசஸ் என்ன, ரவுண்ட் 2க்கு என்ன வரும், ரவுண்ட் 2வில் நமக்கு சீட்டு கிடைக்கலன்னா என்ன நடக்கும், ரவுண்ட் 2க்கு போக முடியுமா, இந்த ஃபோர்ஃபிட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ நம்ம கட்டின செக்யூரிட்டி டெபாசிட்லாம் பிடிக்கிறாங்கன்னா எந்த டைமில் பிடிப்பாங்க, ஸோ ரவுண்ட் 1க்கு யார் எலிஜிபிள், ரவுண்ட் 2க்கு யார் எலிஜிபிள் அப்படின்ற இந்த டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அது கிடைக்கும். ஸோ நீட் தொடர்பாகவும், நம்ம கவுன்சிலிங் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கவுன்சிலிங் தொடர்பாகவும், சென்டாக் கவுன்சிலிங் தொடர்பாகவும் நிறைய வீடியோக்கள் நம்ம கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனுக்கு வந்து நமக்கு இந்த கவுன்சிலிங் ப்ராசஸில் ஃபஸ்ட்டு ரவுண்ட் 1 கவுன்சிலிங் தான் நமக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆஃப்டர் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ்டு அதுக்கப்புறமா தான் வரும் நோட்டிஃபிகேஷன். அதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் இப்போ நீங்கள் யூஸ் பண்ண அந்த லாகின் பாஸ்வேர்டுக்கு உள்ளே போயிட்டு ரவுண்ட் 1 கவுன்சிலிங் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது இதுக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னா, ரவுண்ட் 1 ப்ராசஸ் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சிட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு சீட் அலாட் ஆகினாலும் சரி, சீட் அலாட் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு ரவுண்டில், அல்லது சீட்டு வந்து அலாட் ஆகிடுச்சு நீங்கள் ஜாயின் பண்ணலை, இல்லை சீட்டே அலாட் ஆகலை, ஸோ எதுவாக இருந்தாலுமே ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு ரவுண்டுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா செகண்ட் ரவுண்டுக்கு போக முடியும். எந்த அமௌண்ட்டும் பிடித்தம் செய்ய மாட்டாங்க, எந்த இஷ்யூவுமே கிடையாது. ஏன்னா இது வந்து ஃப்ரீ எக்ஸிட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃப்ரீ எக்ஸிட் இருக்கிறதுனால உங்களுக்கு சீட்டு கிடைச்சாலும் சரி, கிடைக்காட்டாலும் சரி, நீங்கள் ஜாயின் பண்ணாலும் சரி, ஜாயின் பண்ணாட்டாலும் சரி, எந்த ஒரு இஷ்யூவுமே கிடையாது. ஃபஸ்ட் ரவுண்ட் ரைட்டுங்களா, ரிஜிஸ்டர் மட்டும் தான் நீங்கள் பண்ணுறீங்க. ஃபஸ்ட் ரவுண்டுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா அதோட முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்ட். இந்த செகண்ட் ரவுண்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை சொல்லுவேன். இந்த செக்யூரிட்டி டெபாசிட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இந்த செக்யூரிட்டி டெபாசிட் கவர்மெண்ட் காலேஜுக்கு கிடையாது. கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் நீங்கள் சேர்ந்தாலும் சரி, கவர்மெண்ட்டில் வந்து பிடிஎஸ் சேர்ந்தாலும் சரி, செக்யூரிட்டி டெபாசிட் கிடையாது. ஆனால் ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா சீட்டில் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா 30,000 வந்து செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ண வேண்டியது வரும். எப்போனா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது அந்த செக்யூரிட்டி டெபாசிட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுவீங்க. இப்போ கிடையாது, நான் சொல்கிறது இப்போ கிடையாது. ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் திரும்ப அடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, கவுன்சிலிங்குரிய அப்ளிகேஷன் திரும்ப இன்னொரு நோட்டிஃபிகேஷன் நமக்கு வரும். அப்போ நீங்கள் பண்ணும்பொழுது, ரிஜிஸ்டர் பண்ணும்பொழுது என்ன பண்ணணும், செக்யூரிட்டி டெபாசிட்டாக பே பண்ணணும். டியூஷன் ஃபீஸை வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது தான் டியூஷன் ஃபீஸை பே பண்ணணும். அது 4.5 லட்சமோ அல்லது வந்து என்னவோ, அது என்ன ஃபீஸ் சொல்கிறாங்களோ அந்த ஃபீஸு. இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பற்றி தனி வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அதை பாருங்கள். என்னென்ன காலேஜுக்கு எவ்வளோ ஃபீஸ்ன்றது தனி ஒரு லிஸ்ட்டு இருக்குது. இப்போது சரி, இப்போ செகண்ட் ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் ரவுண்டு யார் எலிஜிபிள்னு சொல்லிட்டேன். ஃபஸ்ட் ரவுண்டில் சீட்டு கிடைக்காதவங்களும் எலிஜிபிள் தான். ஃபஸ்ட் ரவுண்டில் சீட்டு கிடைச்சிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தாலும் எலிஜிபிள் தான். ஃபஸ்ட் ரவுண்டில் சீட்டே கிடைக்கலனாலுமே எலிஜிபிள் தான். ஸோ அதான் நான் ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு சொன்னேன். இப்போ செகண்ட் ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு அலாட் ஆகிடுச்சு. செகண்ட் ரவுண்டில் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டீங்க. சாய்ஸ் ஃபில் பண்ணும்பொழுது நீங்கள் இந்த ஃப்ரீ எக்ஸிட் அப்படின்னு ஒரு விஷயம் நான் ஃபஸ்ட் ரவுண்டில் சொன்னேன். அந்த ஃப்ரீ எக்ஸிட்டை இருக்கிறவங்க என்ன அர்த்தம்னா, ஏற்கனவே காலேஜ் ஒரு காலேஜ் அலாட் ஆகிடுச்சு உங்களுக்கு, ஜாயின் பண்ணீங்க, ஜாயின் பண்ணாமல் இருக்கிறீங்க, எது ஒன்றா மேபி வந்து நீங்கள் நினச்ச காலேஜாக இல்லாமல் இருக்கலாம். அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் செகண்ட் ரவுண்டுக்கு வருவீங்க. செகண்ட் ரவுண்டு பெரும்பாலுமே ரீஅலாட்மெண்ட் தான். காரணம் என்னென்னா, அது ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது பெரும்பாலும் இருக்காது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் இருக்கிறவங்க ரீஅலாட்மெண்ட் எடுக்கிறது, அப்கிரேடேஷன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் செகண்ட் ரவுண்டை பெரும்பாலும் பயன்படுத்துவாங்க. ஃப்ரெஷ்ஷாக உள்ளே வரவங்க தேர்ட் ரவுண்டு தான் பெரும்பாலும் உள்ளே வருவாங்க. ஸோ அதுவும் டீட்டெயில் இருக்குது. ஸோ அப்போ செகண்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க எலிஜிபிள் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அப்போ செகண்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் 30,000 நீங்கள் கம்பல்சரி பே பண்ண வேண்டியது இருக்கும், செக்யூரிட்டி டெபாசிட் அப்படின்னு சொல்கிறது. அந்த டெபாசிட் வந்து எஸ்சி கேண்டிடேட்டுக்கு கிடையாது, மீதி பேருக்கு உண்டு அப்படின்னு இருக்குது. அவங்களே வந்து 2.5 லட்ச ரூபாய்க்கு குறைவாக சேலரி இருந்தால் அந்த டெபாசிட் கட்ட வேண்டிய வேலை வராது. அதுக்கு மேலே இருக்கிறாங்க பட்சத்தில் அவங்களும் பே பண்ண வேண்டியது வரும். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம். இப்போது செகண்ட் ரவுண்டில் சீட்டு அலாட் ஆகிடுச்சு, நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க, சரிங்களா. அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து டிஸ்கண்டினியூ, அதாவது என்ன அர்த்தம்னா, செகண்ட் ரவுண்டில் சேர்ந்துட்டீங்க,
சீட் அலர்ட் ஆகிடுச்சு, செகண்ட் ரவுண்டில் சேர்ந்துட்டீங்க, நீங்கள் வந்து டிஸ்கண்டினியூ பண்ண ஆசைப்படுறீங்க. டிஸ்கண்டினியூ ஏதோ ஒரு ரீசனாக இருக்கலாம், எந்த ஒரு ரீசன் வேணால் இருக்கலாம். அப்படி நீங்கள் டிஸ்கண்டினியூ பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட் 30,000 வந்து ஃபோர்ஃபிட் பண்ணிடுவாங்க. ஸோ ரைட்டாக பிடித்தம் செஞ்சுருவாங்க. ஆனால் நாட் அலோட் ஃபர்தர் கவுன்சிலிங். செக்யூரிட்டி டெபாசிட் ஏன்னா சீட்டு கிடச்சி நீங்கள் ஜாயின் பண்ணலை, செக்யூரிட்டி டெபாசிட்டை பிடிச்சிட்டாங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும்னா ஃபர்தர் கவுன்சிலிங்க்கு நீங்கள் நாட் எலிஜிபிள். சரிங்களா, அது ஒன்று ஆகிடும். அடுத்தது அலாட்டட் சீட் அலாட்டட் பட் நாட் ஜாயின்டு. செகண்ட் ரவுண்டில் சீட் அலாட் ஆகிடுச்சு, நீங்கள் ஜாயின் பண்ணலை அப்படின்னா செக்யூரிட்டி டெபாசிட்டையும் பிடிச்சிருவாங்க. ரைட்டுங்களா, அது நடக்கும். ஆனால் எலிஜிபிள் ஃபார் தேர்ட் ரவுண்ட். ஆனால் ஃபஸ்ட்டு சொன்ன கேஸ் வந்து நீங்கள் தேர்ட் ரவுண்டுக்கு எலிஜிபிள் கிடையாது. எந்த கேஸ் அப்படின்னு சொன்னால் சீட் அலாட் ஆகிடுச்சு, நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க, ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் விருப்பப்பட்டு ரிசைன் பண்ணிவிட்டு வெளியே வரீங்க, டிஸ்கண்டினியூ பண்ணுறீங்க. ரைட்டா, அந்த ரிசைன் அப்படின்னு டிஸ்கண்டினியூ இங்கே ரிசைன் பண்ணுறதா தான் அர்த்தம். அதுக்கு ஒரு டேட் கொடுப்பாங்க, அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் ரிசைன் பண்ண போகிறீங்க. இப்போ எதுவாக இருந்தாலுமே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்கள் செக்யூரிட்டி டெபாசிட்டை ஆல்ரெடி பிடிச்சிருவாங்க, ஃபீஸையும் சேர்த்து பிடிப்பாங்க. ஸோ அது ஒன்று இருக்குது. எப்போ கிடச்சி நீங்கள் ஜாயின் பண்ணலன்னா. ஸோ அலாட்டட் காலேஜ் நீங்கள் சேரவே இல்லை, அலர்ட் ஆகிடுச்சு, ஆனால் நீங்கள் ஜாயினே பண்ணலன்னா பரவாயில்ல, உங்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் மட்டும்தான் போகும். ஆனால் தேர்ட் ரவுண்டில் உங்களுக்கு எலிஜிபிள் இருக்குது, அது நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா, இது ஒரு விஷயம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயினே பண்ணலை, நீங்கள் வந்து சீட்டே அலர்ட் ஆகலை, செகண்ட் ரவுண்டில் சீட்டே அலர்ட் ஆகலை அப்படின்னா ஸோ எந்த பிரச்சனையுமே கிடையாது. உங்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட்ன்ற விஷயம் அங்கே வரப்போகிறது கிடையாது. யாருக்கு அலர்ட் ஆச்சோ அவங்க தான் செக்யூரிட்டி டெபாசிட் கட்ட போகிறாங்க. செகண்ட் ரவுண்டில் உங்களுக்கு தான் சீட்டே அலர்ட் ஆகலையே, அப்புறம் எந்த ஒரு டெபாசிட்டும் அமௌண்ட் கட்ட வேண்டியது வேலை இல்லை. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் தேர்ட் ரவுண்டுக்கு எலிஜிபிள் ஆகிடுவீங்க. ஸோ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சார் அடுத்தது ரவுண்ட் 3. இந்த ரவுண்ட் 3க்கு யாரெல்லாம் எலிஜிபிள் வராங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ சீட் அலாட் ஆகிடுச்சு, ஜாயின் பண்ணிட்டீங்க, நீங்கள் வந்து அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணியாச்சு. நல்லா இந்த கண்டிஷன் நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து காலேஜ் வந்து உங்களுக்கு அலர்ட் ஆகிடுச்சு, ஜாயின் பண்ணிட்டீங்க, ஜாயின் பண்ணாவே என்ன அர்த்தம்னா நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணால் தான் ஜாயின் பண்ண முடியும். சரிங்களா, ஜாயின் பண்ணிட்டீங்க, டவுன்லோட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நாட் அலோவ் வக்கேட். நீங்கள் வக்கேட் பண்ணுறதுக்கு அலோட் கிடையாது. ஃபஸ்ட்டு உங்கள் சீட்டை வக்கேட் பண்ணுறதுக்கு அலோட் கிடையாது. அதே போல் நீங்கள் வந்து டிஸ்கண்டினியூ விரும்புகிறீங்க அப்படின்னா ஃபோர்ஃபிட் டெபாசிட் அமௌண்ட் ஆஸ் வெல் அஸ் ஃபீஸ் ரெண்டுமே சேர்த்து அங்கே பிடிச்சிருவாங்க. ரைட்டுங்களா, அதே போல் டிஸ்கண்டினியூ ஃபீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீஸையும் பே பண்ணணும். அப்போ 3 ஃபீஸ் இந்த இடத்துல வருது. அந்த டிஸ்கண்டினியூ ஃபீஸ் அப்படின்னா எவ்வளோன்னா ரொம்ப அதிகம் கிடையாது, ஒரு 10 லட்சம். ஸோ அப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், நீங்கள் டிஸ்கண்டினியூ பண்ணுறீங்க அப்படின்னா தேர்ட் ரவுண்டில் டிஸ்கண்டினியூ பண்ணிங்கன்னா மட்டும்தான் 10 லட்ச ரூபா நீங்கள் டிஸ்கண்டினியூ ஃபீஸாக பே பண்ணணும். அதுதான் வந்து ஃபைன் இங்கே. சரிங்களா, அப்போ 2 விஷயம். இந்த கேஸு எந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கிறவங்கன்னா தேர்ட் ரவுண்டில் சீட் அலாட் ஆகிடுச்சு, நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிட்டீங்க. அந்த கேஸாக இருக்கிற பட்சத்தில் வக்கேட் பண்ண முடியாது சீட்டை. ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து டிஸ்கண்டினியூ பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னாவே, நீங்கள் டிஸ்கண்டினியூ பண்ணுறீங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுங்கன்னா உங்களோட செக்யூரிட்டி டெபாசிட் பிடிப்பாங்க, உங்கள் ஃபீஸை பிடிப்பாங்க, டிஸ்கண்டினியூஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 10 lakhs rupees கலெக்ட் பண்ணுவாங்க. இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதே நேரத்தில் ஃபர்தர் ரவுண்டு 4th ரவுண்டுக்கு யூ ஆர் நாட் எலிஜிபிள். ஸோ அது ஒன்று இருக்குது. சரி, அடுத்தது அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்ப்போம். அதே தேர்ட் ரவுண்டில் சீட் அலாட் ஆகிடுச்சு, ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேரலை, அதாவது அலாட்மெண்ட் ஆர்டரை நீங்கள் டவுன்லோட் பண்ணலை. ஃபஸ்ட்டு கேஸு சீட் அலாட் ஆச்சு, அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிட்டீங்க, அதனால் உங்களுக்கு இந்த இஷ்யூ வந்தது. செக்யூரிட்டி டெபாசிட்டில் எல்லாமே பிடிச்சாங்க, டிஸ்கண்டினியூ ஃபீஸ் பிடிச்சாங்க. ஆனால் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் சீட் அலாட் ஆகிடுச்சு, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணலை. அப்படி டவுன்லோட் பண்ணலை அப்படின்னு சொன்னால் உங்களோட செக்யூரிட்டி டெபாசிட்டை மட்டும் தான் பிடிப்பாங்க. ஏன்னா சீட் அலாட் ஆச்சு இல்லையா, அலாட் ஆச்சு, அதுக்குரிய ஃபைன் என்ன, உங்கள் செக்யூரிட்டி டெபாசிட்னோ அந்த அமௌண்ட்டை பிடிச்சிருவாங்க. ஆனால் நாட் எலிஜிபிள் ஃபார் ஸ்டே வேக்கன்சி ரவுண்ட், அதுக்கும் 4th ரவுண்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒன்று. ஆனால் சீட்டே அலர்ட் ஆகலைப்பா, தேர்ட் ரவுண்ட்லேயுமே சீட்டே அலர்ட் ஆகலை அப்படின்னா என்னென்னா எந்த பிரச்சனையும் கிடையாது, யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஸ்டே வேக்கன்சி. சரிங்களா, ஸோ இதுதான் இப்போ நான் சொன்னது. அந்த ஸ்டே வேக்கன்சிக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட் ரவுண்டுக்கு என்ன கேஸு, செகண்ட் ரவுண்டு என்ன கேஸு, தேர்ட் ரவுண்டு என்ன கேஸுன்ற விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பட் என்னென்னா நம்ம டிஸ்பிளே பண்ணி சொல்ல முடியல, அதனால் நான் ஜஸ்ட் ஹிண்ட் எடுத்து உங்களுக்கு வந்து டிக்டேட் பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்கேன். அடுத்து ஸ்டே வேக்கன்சி. ஸ்டே வேக்கன்சி அப்படின்னு சொல்கிறது என்னென்னா ஃபஸ்ட்டு ரவுண்ட்லேருந்து தேர்ட் ரவுண்டு வரைக்கும் ஃபில் ஆகாமல் இருக்கிற மீதி சீட்லாம் கம்ஸ் அண்டர் ஸ்டே வேக்கன்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஸ்டே வேக்கன்சி வந்து சீட் அலாட் ஆச்சு, அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணியாச்சு. 4th ரவுண்டில் ஸ்டே வேக்கன்சி ரவுண்டில் சீட் அலாட் ஆகிடுச்சு, அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணியாச்சு அப்படின்னாலுமே நாட் அலௌடு வக்கேட்.
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சீட்டு வெக்கேட் பண்ணுறதுக்கு இதுக்கு பர்மிஷன் கிடையாது. நீங்கள் டிஸ்கண்டினியூ பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா உங்கள் செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ணணும். ஃபீஸை வந்து பிடிச்சிருவாங்க, செக்யூரிட்டி டெபாசிட்டை பிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் டிஸ்கண்டினியூஷன் ஃபீஸையும் பிடிப்பாங்க. ஸோ இந்த கேஸில் தேர்ட் ரவுண்டில் என்ன சொன்னாங்களோ கிட்டத்தட்ட அதே தான் இந்த ஃபோர்த் ரவுண்டுக்கும். ஆனால் அதே ஸ்டே வேக்கன்சி ரவுண்டில் சீட் வந்து அலர்ட் ஆகிடுச்சு, நீங்கள் வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணலை. ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் செக்யூரிட்டி டெபாசிட் மட்டும் தான் ஃபோர்ஃபிட் பண்ணுவாங்க. ஃபர்தர் ரவுண்ட் கவுன்சிலிங் கிடையாது. அதனால் நீங்கள் எம்பிபிஎஸ் படிக்க முடியாது. ஸோ இதுதான் வந்து ஃபைனல். ஸோ இப்போ ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. ஜென்ரலாக தெரியணும்னா இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. செகண்ட் ரவுண்டு தேர்ட் ரவுண்டில் நீங்கள் வரீங்கன்னா நீங்கள் உங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணும்பொழுது உங்களுக்கு எந்த காலேஜ் வேணும்னு நினைக்கிறீங்க அந்த காலேஜ். ஃப்ரெஷ் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது தேர்ட் ரவுண்டில் ஃப்ரெஷ்ஷாக ரிஜிஸ்டர் பண்ணலாம். யார் பண்ணலான்னா ஃபஸ்ட்டு ரவுண்டு செகண்ட் ரவுண்டில் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணவே இல்லை. பார்ட்டிசிபேட்டே பண்ணலைன்னா தேர்ட் ரவுண்டில் அவங்க ஃப்ரெஷ்ஷாக ரிஜிஸ்டர் பண்ணால் தான் உள்ளே வர முடியும். செகண்ட் ரவுண்டு அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட. சரிங்களா? அதனால தான் என்ன சொல்கிறதுன்னா ஒருத்தவங்க ஃபஸ்ட்டு ரவுண்டில் ஒரு சீட்டு கிடைச்ச சீட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா ஜாயின் பண்ணிவிடுங்க. மேக்ஸிமம் ஜாயின் பண்ணிவிடுங்க. அதுதான் பெட்டர். அடுத்த ஃப்ரீ எக்ஸிட் இருக்கிறதுனால ஒரே ஒரு ஆப்ஷன் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து செகண்ட் ரவுண்டுக்கு வரலாம். செகண்ட் ரவுண்டில் அப்படி வரும்பொழுது நீங்கள் என்ன பண்ணணும், எந்த காலேஜ் உங்களுக்கு வேணுமோ அந்த காலேஜை மட்டும் சாய்ஸ் ஃபில் கொடுங்க. அது கிடைச்சா மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். அதர்வைஸ் நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்டில் இருங்க. ஆனால் ஃபஸ்ட்டு ரவுண்டில் ஒரு விஷயம் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு ரவுண்டில் அந்த சீட்டை நீங்கள் அதாவது தக்க வச்சுக்கணும் அப்படின்னா இப்போ என்னென்னா செகண்ட் ரவுண்டில் சீட்டு கிடச்சின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபஸ்ட் ரவுண்ட் சீட்டு போயிடும். ரைட்டுங்களா? தக்க வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணணும்னா செகண்ட் ரவுண்டில் வரும்பொழுது நீங்கள் விர்ச்சுவல் வேக்கண்ட்டில் வரும். அது ஃபஸ்ட்டு விர்ச்சுவல் வேக்கண்ட் காமிக்கும். செகண்ட் ரவுண்டில் நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து ரீஅலாட்மெண்ட் வாங்கும்பொழுது விர்ச்சுவல் வேக்கண்ட் காமிக்கும். அந்த விர்ச்சுவல் வேக்கண்ட் அப்படின்னா அது இருந்தால் மட்டும் நீங்கள் உள்ளே வாங்க. அந்த விர்ச்சுவல் வேக்கண்ட் உங்களுக்கு சீட்டு கிடச்சிச்சின்னா உங்களுடைய விர்ச்சுவல் வேக்கண்ட் என்ன பண்ணணும், ரியல் வேக்கண்ட்டாக மாறிடும். ஸோ இந்த ஒரு விஷயம் இருக்குது. ஸோ உங்களுக்கு இப்போதைக்கு இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு நான் ஃபஸ்ட்டு சொன்ன இந்த 4 விஷயங்கள் சொன்னோம் இல்லையா, ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 அண்ட் ரவுண்ட் 4. இந்த கண்டிஷனை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இந்த கண்டிஷனை புரிஞ்சுட்டு இந்த கண்டிஷன் தகுந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கோங்க. ஸோ அப்படின்னா போதும். என்னை பொறுத்த வரைக்கும் சீட்டு கிடச்சின்னா ஜாயின் பண்ணுங்கள். ஸோ ஏன்னா அமௌண்ட் வந்து சாதாரணங்க, ஒரு 30,000ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதை நம்ம வந்து பிடிக்கிற அளவுக்கு நடந்துக்கக்கூடாது. அதை நீங்கள் டிஸ்கண்டினியூ பண்ண விரும்பாதீங்க. ஏன்னா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இவ்வளோ பிரச்சனைகள் நடந்து ஒரு எக்ஸாம் நம்ம வருது அப்படின்னா அது எதுக்கு நம்ம டிஸ்கண்டினியூ பண்ணணும்? ஸோ கவர்மெண்ட் காலேஜ் கிடச்சின்னா அது யாரும் டிஸ்கண்டினியூ பண்ண போகிறது கிடையாது. பண்ணுங்கள். ஆனால் கவர்மெண்ட் காலேஜில் உங்கள் செக்யூரிட்டி டெபாசிட் வரப்போகிறதும் கிடையாது. ப்ரைவேட் காலேஜ் தான் அந்த இஷ்யூ நமக்கு இருக்கும். இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் படிக்கிறது உண்டான ஒர்க்கை மட்டும் பார்க்குறது ரொம்பவே நல்லது. அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். முக்கியமாக நாளைக்கு நம்ம டெமோ வீடியோ கொடுக்க போகிறோம். ஸோ நாளைக்கு காலையில் 7:30க்கெலாம் வந்து ஹவு டு ரிஜிஸ்டர் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் அப்ளிகேஷன் அதை வந்து பார்க்க போகிறோம். காலையில் 7:30 மணிக்கு வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.